வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு நமக்கு டைம் வேல்யூ. ஸோ இந்த டைம் வேல்யூ ஓடி பார்த்தோம்னா, ஸோ மார்க்கெட் டவுன் ஆகணும். ஆனா மார்க்கெட் வந்துட்டு நமக்கு அதான் மேலே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இது ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகும். ஸோ அந்த ரிவர்சல் ஆகுறத நம்ம எப்படி இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட முடியும்? ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக அங்கே ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். சரி, ஓகே. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம அதை வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது நான் முன்னாடியே வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓவர் பாட், ஓவர் சோல்டு ப்ளஸ் டைம் வேல்யூ, ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி நமக்கு டைம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஐடிஎம் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து கிடச்சிது. அந்த டேபிள் வந்து ஃப்ரீயான ஒரு டூல் தான். ஸோ அந்த டூல் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அதில் அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இண்டிகேட்டர் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தும் அதில் இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் நமக்கு வந்துட்டு 300 பாயிண்ட் ஐடிஎம்மில் வந்து நமக்கு டைம் வேல்யூ அப்படின்னு கிடைக்கும்போது எக்ஸாக்டாக டைம் வேல்யூ வந்துட்டு 22,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கால் சைட்லேயும் 23,550 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து புட் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம் கிடச்சி, ஓகேவா? ஸோ இதோட ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 340 ரூபா எவ்வளோன்னு நினைக்கிறேன் புட் ஆப்ஷனோட ஓப்பன், ஓகேவா? எஸ், 340 ரூபா. இன்ட்ரென்சிக் வேல்யூ அதில் வந்து 316 ரூபா அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஓகேவா? ஸோ அப்போ நியர்பை இன்ட்ரென்சிக் வேல்யூவுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஓப்பன் ஆனது வந்து புட் ஆப்ஷன். ஸோ அப்போ இந்த இடம் வந்துட்டு இந்த ப்ரீமியமுக்கான ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூவுக்கு கீழே மார்க்கெட் வர்றப்போ, அந்த ப்ரைஸ் வர்றப்போ அது அவ்வளவு சீக்கிரம் அதை வந்து உடைக்காது, ஓகேவா? ஆனால் உடைச்சிருச்சு. அது என்னங்கிறது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது ரொம்ப நம்ம இது பண்ண வேண்டாம், ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு கால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துட்டு 283 ரூபா. புட் ஆப்ஷன் அது ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 421 ரூபா. அப்போ 281, 421 அது இன்ட்ரென்சிக் வேல்யூ எங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு, டைம் வேல்யூ எங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சைடில் தான் டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஆனால் புட் ஆப்ஷன் டவுன் ஆகிட்டே வருது. ஸோ இதை ரிவர்சல் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் நான் என்ன சொன்னேன்னா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது என்னென்னா ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் டைவர்ஜென்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் பாருங்கள், இங்கே நமக்கு டைவர்ஜென்ஸ் ஆகும்போது பாருங்கள். ஸோ இந்த லோ பாருங்கள், இந்த லோவோட இது ஒரு லோவர் லோ இல்லையா, ஓகேவா? ஸோ இந்த லோவில் இங்கே இருக்குது ஆர்எஸ்ஐ, இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஆர்எஸ்ஐ வந்துட்டு இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் பாருங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை இருக்கும், ஓகேவா? ஸோ இது ஒரு ஹை, இது ஒரு ஹையர் ஹை, ஓகே? ஸோ இந்த ஹைக்கும் இந்த ஹைக்கும் பார்க்கும்போது ஆர்எஸ்ஐயில் வந்துட்டு டவுன் நமக்கு, ஓகேவா? அப்போ ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்எஸ்ஐயும் நம்ம மட்டும் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆர்எஸ்ஐங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு நான் பிவாப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, ஓகேவா? 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு ப்ரீவியஸ் டேயோட லாஸ்ட் கேண்டில் 2 கேண்டில் 4 ஹவர்ஸ் வச்சிங்க அப்படின்னா 2 கேண்டில் வரும். ஸோ அந்த 2 கேண்டிலில் 2வது கேண்டில் அது 4 ஹவர்ஸில் ஓடாது, ஒரு 2 மணி நேரம் தான் அந்த கேண்டில் ஓடி இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த கேண்டிலில் இந்த விவாப் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம இன்ட்ராடே யூஸ் பண்ணக்கூடிய டைம் 5 மினிட். ஸோ அதுக்கு செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இதில் ரிவர்சல் நடக்குதான்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ இது அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிற கேண்டில்லே நம்ம பண்ணலாம். ஆனால் ஏன் ப்ரீவியஸ் கேண்டிலில் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபில்ட்ரு பண்ண மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரெக்டாக நமக்கு ஓரளவு கரெக்டாக இருக்குது. 80%, 70% இது வந்து கரெக்டாக தெரியுது. அதனால தான் நான் இதை சொன்னேன். ஓகே. ஸோ இங்கே 2:10, 2:05 இந்த டைமில் தான் இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு கால் சைடில். ஆனால் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்லேயும் சேம் இதே தான் 4 ஹவர்ஸ் கேண்டில் எடுத்து அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்னதை அப்படி பண்ணிக்கோங்க. இங்கே 1:40க்கெல்லாம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த விவேப், ஓகேவா? ஸோ ஆர்எஸ்ஐ 50 அபோவில் இருக்குது. அதே மாதிரி விவேப்க்கு அபோவில் இருக்குது. 1:40க்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு ஆர்எஸ்ஐயில், சாரி இதில் விவேப் நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 50 பிலோவில் இருக்குது ஆர்எஸ்ஐ. இங்கே 2:05க்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த 2:05க்கு அப்புறம் தான் கால் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொமெண்டமே இருந்திருக்கும், ஓகேவா?
ஸோ புட் சைடில் கால் வந்துட்டு கீழே வந்ததுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் புட் சைடில் ஒரு மூமெண்டமே இருந்திருக்கு. ஓகேவா? சரி. ஸோ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவையும் டைம் வேல்யூவையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறையா வீடியோஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸில் ஒரு வீடியோ இது 2வது வீடியோ. ஸோ அந்த வீடியோலையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது நம்ம எப்படி இன்ட்ராடே ட்ரேடுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்துட்டு கூடுதலாக ஒரு டூல் இப்போ நம்ம இந்த ஐஎஸ்டி அப்படிங்கிற டூல் வந்துட்டு நிறையா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த டூல் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டூல் பற்றின தகவல் நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இதில் 2-3 விஷயம் இப்போ புதுசாக இந்த இதை நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாப்போட கால்குலேஷன். ஓகேவா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய விவாப்பை வச்சு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது 4 ஹவர்ஸ், இது வந்துட்டு 1 டே, இது 4 ஹவர்ஸ். காலையில் 4 ஹவர்ஸ்னால் ஸோ ஒரு 4 ஹவர்ஸுங்கும் போது உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 1.25. ஸோ 1.25க்கு அப்புறம் ஒரு விவாப் ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதுமாதிரி 1 டே ஃப்ரேம்னா 1 டே ஃப்ரேமில் இருக்கும். இது வந்துட்டு 1 ஹவர். ஸோ இந்த 1 ஹவருக்கு ஒரு முறை ஸோ விவாப் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு ஃப்யூச்சரில் பாருங்கள் கரெக்டாக 1.25 அந்த டைமில் 1.25. ஸோ அதுக்கப்புறமே வந்துட்டு அந்த விவாப் மேலே போகலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் விவாப் கால்குலேஷன். இது வந்துட்டு இப்போ இருக்கிற ஐஎஸ்டியில் இருக்காது. இதை நான் வந்து நாளைக்கு நான் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இங்கே கால் ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கால் ஆப்ஷன் எக்ஸாக்டாக பாருங்கள், ஒரு 300 கால் எடுக்கிறேன். ஏன்னா 300 தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அந்த கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக செல் கொடுத்துருச்சு. ஓகேவா? செல் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு ஹையர் ஹை, இது ஒரு ஹையர் ஹை. ஸோ இதே இது இப்போ 300 புட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ 300 புட் ஆப்ஷன்லையும் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எல்லாம் வந்துடும். ஸோ இதில் பை எந்த இடத்துல நம்ம எடுக்கணும், எங்கே நம்ம வந்துட்டு இது பண்ணணும். ஸோ இங்கே நம்ம இந்த விவாப் ஆட் பண்ணும்போது இன்னும் நம்மளுடைய பை என்ட்ரி வந்து அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த லோவர் லோவுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு விவாப் பாயிண்ட் ஒன்று வரும். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ராங் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இதுக்கு கீழே நம்ம ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வரக்கூடிய நாளை கழிச்சுக்குள்ளே இதை நான் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவேன். சின்ன சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கும், அதை பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணிடுவேன் அந்த ஐஎஸ்டியில். ஓகே. ஸோ இப்போ இந்த ஐஎஸ்டி டூல் அப்புறம் வந்துட்டு நம்ம ஓகே. ஸோ கீழே நம்ம வந்துட்டு இந்த இப்போ காமா வந்து முன்னாடி கொடுத்துருப்போம். ஸோ காமாவுடைய எக்ஸ்போசர் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவில் எது வந்துட்டு ஒரு நம்ம ஆப்ஷன் இண்டெக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் எடுக்கிறோம்னா இண்டெக்ஸில் எங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 300 சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 200 மாறுது. ஓகேவா? ஸோ அப்புறம் 100 மார்க்கெட் ஃபைனலாக 200 ஸ்டாப் ஆகி சப்போர்ட்லேயே வந்து நின்றுருக்கு. ஓகேவா? ஸோ அதேமாதிரி மேலே காலையில் மார்க்கெட் மேலே போகும்போது ஃபஸ்ட்டுலேயே ஒரு இது கிடச்சிருக்கும் நமக்கு. ஓகே, பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லே வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு 23,400. ஸோ ஓகே, 400 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ மார்க்கெட் போனது வந்துட்டு நமக்கு 400 மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். சார் 425 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இது லைவில் நமக்கு வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்துட்டு இன்றைக்கி இப்போ எக்ஸ்ட்ராவாக இதில் இந்த காமாவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்எஸ்ஐ. ஸோ ஆர்எஸ்ஐயை வந்து இங்கே கேண்டிலாக கொண்டு வந்திருக்கோம். அந்த ஆர்எஸ்ஐக்கு விவேப் ஆட் பண்ணியிருக்கு. ஸ்பாட்டோட ப்ரைஸ், கால்வால், புட்டுவால் இது எல்லாமே வரும். ஸோ இதுவும் கொஞ்சம் அப்டேட் ஆகிரும். இதையும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? சரி. ஸோ இந்த டூல் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டூல் பற்றின தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த நம்பர் கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வந்துட்டு 94 875 26 393. ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணாலும் சரி, இல்லைனா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த டூல் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு இதை சொல்லுவேன். ஸோ அதுக்கான வீடியோஸ் நிறையா இருக்குது. நானும் உங்களுக்கு லைவில் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எப்படி இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஒரு பெய்டு வெர்ஷன் டூல் தான். ஸோ இது நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதாவது என்னென்னா, ஒரு ஆப்ஷன் ட்ரேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கோல்டு,
ஃபாரெக்ஸு இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். ஒன்லி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த மார்க்கெட் கமாடிட்டிக்குனாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்க, ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.